எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், மவுண்ட் எவரெஸ்ட் தனியா போகணும்னு ஆசை சார். ஏன்னா அவங்களை கூட்டிட்டு போனா நடக்க முடியாது அவங்களால, அது வந்து விட மாட்டேங்கிறாங்க சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு. ஓகே, இதுக்கு மேல ஹைக்கிங்லாம் போயிருக்கீங்களா? ஆமா, ஹைக்கிங்லாம் போயிருக்கேன் சார். ஏற்காடு போயிருக்கேன், ஊட்டிலாம் போயிருக்கேன், அந்த மாதிரி ஹைக்கிங் போயிருக்கேன். பைத்தியமாவே. மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்கு, ஊட்டி எங்க இருக்கு சார்? நம்ம அங்க போனாதான் சார் நம்ம அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆயிக்கலாம்ல சார். நம்ம அப்படிலாம் போக முடியாது சார். எனக்கு ஆசை சார், நான் தனியா என்னால முடியும் சார். அது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பாத்தேன். அதுக்கெல்லாம் 10-15 நாள் ரிகரஸ் ட்ரைனிங் எடுத்து சார். அங்கே ட்ரைனிங் எடுத்து சார். நான் 1 இயர் ட்ரைனிங் அதுதான் விட மாட்டேங்கிறாங்க சார். 1 இயர் ட்ரைனிங் எடுத்து மவுண்ட் எவரெஸ்ட் போறீங்களா? ஆமா சார். உங்களுக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்கும் தான். அது கூட நானும் ஜாயின் ஆகி அவங்களும் டிராவல் ஃபுல்லாவே நானும் அவங்களோட சேர்ந்து தான் போக ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்றது, எல்லாமே என் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். இவங்களுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் மழை எதுவுமே பார்க்க மாட்டோங்க சார். வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? இல்லைங்க சார், ஆக்சுவலி ஜுவல் இருக்கும், ஜுவல் வச்சு நாங்க பாத்துக்குவோங்க சார். டிராவல் டைம்ல அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இவங்க என்னதான் நீங்க வந்து ஜொல் வச்சிருக்க சொத்து இருக்கனால உட்கார்ந்து சாப்பிட்டா எவ்வளவு பெரிய பணக்காரனால ஏழை ஆயிடுவாமா? அதுதாங்க சார், இவங்க சிம்பிளா சொல்றாங்க மவுண்ட் எவரெஸ்ட் போறதுக்கு 47 lakhs கேக்குறாங்க. எப்படிங்க சார் அந்த ஒரு 1 month போறதுக்காக 47 lakhs? சார் அது அச்சீவ்மென்ட் சார். அது சார் எனக்கு 50 லட்சம் ரூபாய் இங்க சார். பட் என் மெமரிஸ் இங்க சார். நான் சாவும்போது அது அச்சீவ் பண்ணிருப்பேன் சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எல்லாம் சொல்லுங்க மாதிரி கை தட்டுவாங்க சார். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப 50 லட்சம் ரூபாய் எப்படி திரட்டுவீங்க சார்? அது உங்க ஜெல் இருக்கு சார். நீங்க அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஜுவல்லையும் அடகு வைக்கணும் சார். ஏன்னா ஒரே சோர்ஸ் வைஃப் தான் சார். ஒரே யார்ட்டையும் நான் கடனும் வாங்க முடியாது. 50 lakhs என்ன நம்பி யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க சார். என்ன சார் 10 சார் வீட்டோட அடமான கூட வச்சு கூட நான் போவேன் சார். அந்த மாதிரி ஆளு சார் நானு. ஒண்ணு இல்ல, மவுண்ட் எவரெஸ்ட்ல குறிப்பிட்ட எண்ணிக்கை நம்பர் தான் போயிருக்காங்க. அந்த எண்ணிக்கை நம்பர்ல உங்களால போக முடியும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா முடியும் சார். என்னால அப்படி அதை பண்ண முடியும் நினைக்கிறேன். நீங்க மவுண்ட் எவரெஸ்ட்க்கு பணத்தை நீங்களே சேமிங்க, நீங்க கடன் வாங்குங்க. உங்களால அங்க போக முடியும் நினைக்கிற ஆளு ஏன் இதை பண்ண மாட்டீங்க? 47 lakhs கொடுத்து போனாலும் அவங்க ரிட்டர்ன் வருவாங்களாங்க சார்? அதை கேளுங்க சார். சைடுல இருக்கிறது ஒரே ஆன்சர் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா திங்க் பண்ணணும். பதில் அவங்க கேட்கறது பதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்ல. டவுட் தான் சார். நீங்க ஒருவேளை திரும்பி வரலன்னா ஒருவேளை டவுட் தான் நீங்க சொல்றீங்கன்னா டவுட் தான் சார். உங்க எண்ணத்தை நீங்க மாத்திக்கணும். ஒண்ணு இல்ல, நான் சாதிச்சே தீர்வேன்னா அந்த 50 லட்சம் ரூபாய் நீங்களே சம்பாரிச்சு போறதா இருந்தா இந்த சமூகம்ல எல்லாருமே கூட நிற்பாங்க. எந்த சூழ்நிலையில அவங்கள நீங்க கட்டாயப்படுத்தினீங்கன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த உயிரான காதலை நீங்க கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிரும். பில்டப் பண்றோம், டீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே விட்டு பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.